குட் மார்னிங் எல்லாருக்கும் காலை வணக்கம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் தீபாவளி பர்ச்சேஸ் நிறையா பேர் இன்னைக்கு தான் போவீங்க, ஏன்னா சாட்டர்டே லீவு. நிறையா பேருக்கு நேற்று வரைக்கும் வேலை இருந்திருக்கலாம். சிலர் நேற்று ஈவினிங்கே பேக் பண்ணி எல்லாரும் சவுத் சைடு உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகலாம், மாமனார் மாமியார் வீட்டுக்கு, அது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகலாம். நிறையா பேர் இன்னைக்கு தான் ஊருக்கு கிளம்புறீங்க, ஏன்னா கிளம்புவீங்க. ஏன்னா நேற்று நான் வந்து இந்த இன்ஸ்டாவில் பார்த்தேன். பார்க்கும்பொழுது அவ்வளோ இந்த தாம்பரம் சைட்லலாம் பயங்கர ரஷ்ஷு, வாகனங்கள் நெரிசல்ல யாரும் தாம்பரம் செங்கல்பட்டு அந்த பக்கம்லாம் போகவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு ரஷ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ வாகனம் ஓட்டி போகிறவங்களாம் கவனமாக போங்க, சேஃப் ட்ராவல் பண்ணுங்கள். இதில் போனாலும் சரி, பஸ்லனாலும் ட்ரெயின்லனாலும் சரி, காரில் போனாலும் பைக்கில் போனாலும் சேஃபாக போங்க. குழந்தைகள் கூட இருந்தாங்கன்னா பத்திரமா பார்த்துக்கோங்க. சரி, இன்னைக்கு எதை பற்றின டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு நாள் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு டாபிக் பற்றி பேசுகிறேன். இன்னைக்கு அழகு பற்றி பேசுவோம். செம்ம டாப்பிக்கில் அழகுன்னா நம்ம எல்லாருக்கும் அப்படி ஒரு ஸ்டன் ஆகி நிற்கிறோம் இல்லையா? ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அழகாக இருக்கணுன்றது நம்மளுடைய ஒரு ஒரு அதனோ ஒரு ஒரு இது கண்டிப்பாக நான் அழகாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? மர்சிமா ஏன் இப்படி மூக்கு எப்படி பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இந்த ரூமில் வந்து நிறையா பெட்ஸுங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய முடி வந்து எனக்கு இந்த ஃபேனால் எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, அலர்ஜி ஆகுது. ஸோ என்னென்னா, நிறைய பேர் வந்து அழகாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றத ரொம்ப ரொம்ப யோசித்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அழகாக இருக்கிறதுக்கு. அதாவது நம்ம இந்த மேல் தோல், இந்த இது உள்ளம் அழகாக இருக்கிறதுக்காக இல்லை, இந்த மேல் தோல் அழகாக இருக்கணுன்றதுக்காக ரொம்ப முயற்சி எடுப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்டீரியோ டைப் ஒரு இது இருக்குது, என்னென்னா வெள்ளையாக இருந்தால் தான் அழகு, கருப்பாக இருக்கிறவங்களாம் அழகு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வெள்ளையாகிறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு சொல்லி பலவிதமான முயற்சிகள் எடுப்பாங்க. இதுக்குன்னு ஒரு சார்ட் ஆஃப் பியூட்டிஷியன்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஒரு ஏதோ வித்தியாசமான க்ரீம் எல்லாம் கொடுப்பாங்க. அதில் டூ மச்சான கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படியே அப்ளை பண்ணி ஒரு வாரத்திலே பார்த்தா பலன்னு ஆயிடும். அப்புறம் அந்த க்ரீமை நிறுத்தணும்னு வச்சுக்கோங்க, இருந்ததை விட கருப்பாகி ஆர் நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகி மோசமாக ஆயிடும். ஸோ அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் உள்ள க்ரீம் எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி 100 தடவை இல்லை 1000 தடவை யோசிங்க. நம்ம அந்த டைம் பீயிங் அழகை பார்க்குறோம், பட் லாங் லாஸ்டிங்காக அந்த அழகு இருக்குமா? அந்த அழகால் நம்ம முகத்துக்கு எந்த டேமேஜ் ஆகக்கூடாது, நம்ம உடலுக்கு எந்த இதுவும் வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நிறைய பேர் இந்த நடிகர் நடிகைங்களே, அதாவது ஆக்ட்ரஸை பார்த்தோன்னே ஸோ அவங்களாம் எவ்வளோ அழகாக இருக்காங்க, அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா அவங்க எத்தனை விதமான மெடிசன் யூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன விதமான சர்ஜரிஸ் பண்ணியிருப்பாங்க? அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? நிறைய கலர் ஆகிறதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து முகத்துக்கு வந்து சர்ஜரி பண்ணிப்பாங்க, மூக்குக்கு சர்ஜரி, வயசானால் இந்த மாதிரி டபுள் சின் தெரியக்கூடாதுன்னு அதுக்கு ஏதாவது த்ரெட்டிங் மாதிரி, இப்போ எக்கச்சக்கமான விஷயங்கள் அழகுக்காக அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆண்களாகட்டும், பாடியெல்லாம் அப்படியே மசில்லாம் அப்படி பண்ணுறாங்கன்னா, பில்டப் பண்ணுறாங்க. அது எப்படி அது 3 மாதத்துக்குள்ளே அவங்க அப்படி பயங்கரமாக வராங்கன்னா, அதுக்கேற்றமான ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க சாப்பிட்றதும் இன்ஜெக்ஷன்லாம் போடுறது, அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்குது. அது வந்து நம்ம எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியாது. அது இல்லாமல் நிறைய நடிகர் நடிகைகளை பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி சாதாரண மேக்கப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை விட ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு டூ மச்சான கெமிக்கல் யூஸ் பண்ணி அந்த ஸ்கின்னோட அழகு போயிடும். அப்போ அழகுன்றது எதில் இருக்குது? முதல்ல நம்ம அதை யோசிக்கணும். நம்ம அம்மா அப்பாலாம் அந்த காலத்தில் அழகாக இருந்தாங்கல்ல, என்ன யூஸ் பண்ணாங்க? அவங்க என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணாங்க? ஒன்றுமே இல்லையே. நல்ல வயிறார சாப்பிட்டாங்க, கெமிக்கல் இல்லாத உணவுகள் சாப்பிட்டாங்க, அதாவது கலப்படம் இல்லாத உணவுகளை சாப்பிட்டாங்க, வயிறார சாப்பிட்டாங்க, அரை வயிறு காவயிறுலாம் போடலை, வயிறார சாப்பிட்டாங்க, 3 வேளையும் நேரத்துக்கு சரியான விகிதத்தில் சாப்பாடு சாப்பிட்டாங்க, ஹெல்த்தியாக இருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு அவங்க ஸ்கின்னெல்லாம். அவங்களாம் வயசானா கூட அந்த வயசாகிறதுக்குரிய அந்த நரை இல்லை அந்த ஒரு முகத்தில் சுருக்கம் அதெல்லாம் ஓடி இருந்ததுடைய, மற்றபடி எதுவுமே இல்லை அவங்களால. ஆனால் இன்னைக்கு எப்படி? நம்ம சாப்பிட்ற உணவுகளே, அந்த காலத்தில் பர்கர், பீஸா, சைனீஸ் ஃபுட்டெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இருக்கும், அது அவங்கவுங்க கண்ட்ரியில். பட் நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இப்போ நம்ம ரெகுலராக நம்ம தமிழ்நாட்டில் நம்ம என்ன உணவுகள் சாப்பிடுவோம், அந்தந்த ஸ்டேட்டுக்கு அந்தந்த உணவுகள், அந்தந்த ஊருக்கு அந்தந்த உணவுகள் நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இப்போ அப்படி கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மோஸ்ட் ஆஃப் த எல்லா அந்த அயல் நாட்டு உணவுகள், அதாவது அந்த கலர்ஃபுல்லான உணவுகள் தான் நம்ம கண்ணுக்கு அட்ராக்ட் பண்ணுது. குழந்தைகளாகட்டும், வாலிப பிள்ளைங்களாகட்டும், ஒரு பர்கர் சாப்பிட்டு, ஒரு பீஸா சாப்பிட்ட போது முடிஞ்சிச்சு, இல்லை ஒரு சிக்கன் ஏதோ ஒன்று சாப்பிட்டு நிறைய அதில் கெமிக்கல் இருக்கிறத யோசிக்க மாட்டாங்க. ஸோ அது நம்ம உடலுக்குள்ளே போய் என்ன பண்ணுது,
நம்ம அது தேவையில்லாத தீங்குகளை கொண்டு வரும்பொழுது நமக்கு ஏதாவது உடல்ல எந்த உபாதைகள் வந்தாலும் சரி, என்ன விதமான ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் நம்ம அது முகத்துல தெரியும். நம்ம கண்ணுக்கு கீழே பிளாக்கா மார்க்ஸ் வரும், இல்லைன்னா கண் சோர்வா இருக்கும், முகத்துல வந்து ஒரு மாதிரி பிம்பிள்ஸ் வரலாம், ஸ்கின் எல்லாம் ரொம்ப சேக் ஆகும். நம்ம கொஞ்சம் வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கை கால்லலாம் சுருக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும், கழுத்து கீழெல்லாம் சுருக்கங்கள் இருக்கும். ஏன்னா அந்த உணவு முறைகள் உள்ளது. ஏன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடல. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும். காலையில் எழுந்ததும் பீட்ரூட், ஆப்பிள், கேரட் போட்டு ஜூஸ் குடிங்க. இல்லையா நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய் எடுத்து அதோட ஜூஸ் குடிங்க. அதில் விட்டமின் சி இருக்குது. பகல் நேரங்களில் உடம்பை வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் அடிக்கடி தண்ணி குடிங்க. எலுமிச்சம்பழம் கலந்த தண்ணி குடிங்க, அது ரொம்ப நல்லது. ஸோ எதுவுமே வந்து ஓவராக அந்த சோடா கலந்தது, அதாவது அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி கார்பனேட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது. ரொம்ப ஆயில் உள்ள உணவுகளை சாப்பிடாதீங்க. ரொம்ப காரமான உணவுகள், ரொம்ப புளிப்பானது, உப்பானது, இனிப்பானது, இந்த மாதிரி அதிகமான உணவுகளை சாப்பிடாதீங்க. எல்லாமே வந்து ஈக்குவலாக பேலன்ஸாக இருக்கிற மாதிரி சாப்பிடுங்க. சாப்பிட்ற உணவுகள் சரி விகிதத்தில் இருக்கணும். காரமாகட்டும் கரெக்டாக இருக்கணும். சுகர் அது எல்லாமே அப்படியே ப்ராப்பராக இருக்கிற மாதிரி சாப்பிடுங்க. நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச அளவு எக்ஸசைஸ் பண்ணுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல அப்படியே உட்காராதீங்க. நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது விட நம்ம உடம்போட ஸ்கின் வந்து அழகாகும். சரிங்களா? உடம்பு குளிச்சுட்டு வந்ததுமே நல்லா குளிச்சுட்டு வந்து உங்ககிட்ட என்ன இருக்கோ க்ரீம்ஸோ ஏதோ ஒன்று அது உடம்புலையும் முகத்துலையும் அப்ளை பண்ணுங்க. ஈவன் அது தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கையை அப்படி தடவும் போது ஒயிட் கலரில் ஒரு க்ரீம் மாதிரி வரும். அதை லைட்டாக நம்ம கை கால்கள் அப்ளை பண்ணுங்க. பாதங்களில் எண்ணெய்களை தடவுங்க. நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. வீட்டில் ரொம்ப உங்களுக்கு எதாவது இருக்கா, வீட்டில் வந்து தயிர் இருக்கு இல்லையா, அதை முகத்தில் அப்ளை பண்ணுங்க. தக்காளி பழத்தை முகத்தில் அப்ளை பண்ணுங்க. ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லையா, அதை காய வச்சுட்டு, அந்த தோலை காய வச்சுட்டு அதை பவுடர் பண்ணி ஒரு பேக் மாதிரி நீங்கள் முகத்தில் போடுங்க. ஆலோவேரா பெஸ்ட்டு. சரிங்களா? ஆலோவேரான்னா என்ன சொல்லுவாங்க, கற்றாழை அதை வந்து நீங்கள் ஒரு ஜூஸ் போட்டு இன்டேக்காக குடிக்கலாம். இல்லை அதை நல்லா வெந்தயம் போட்டு ஊற வச்ச தலையில் தேய்க்கலாம், முடிக்கு நல்லது. முகத்தில் அந்த ஆலோவேரா ஜெல் தேய்த்திங்கன்னா அவ்வளவு சுருக்கங்கள் இல்லாமல் அவ்வளவு அழகாக வரும். கண்ணுக்கு கீழே கருமைகள் இருக்கா, உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த உருளைக்கிழங்கோட அந்த ஜூஸ் எடுத்து கண்ணுக்கு கீழே அப்ளை பண்ணுங்க. சுருக்கங்கள் இருக்காது. எப்போவுமே சரி, சும்மா இருக்கிற நேரம் ஆலிவ் ஆயில், தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில் இருக்கிறவங்க ஆலிவ் ஆயில், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் அதை கொஞ்சம் எடுத்து கன்னத்தில் எப்படி தேய்ச்சி லைட்டாக சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் ஸ்கின் அழகாக இருக்கும். நீங்கள் கருப்பாக இருக்கிறீங்க, வெள்ளையாக இருக்கிறீங்கன்னு பிரச்சனையே கிடையாது. நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கா, அதாவது என்ன சொல்லுவாங்க, நம்ம உடம்பு வந்து நல்ல இதோட இருக்கா, நல்ல ஒரு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நல்ல ஹெல்த்தியாக இருந்தோம்னா நம்ம முகம் அழகாக இருக்கும். படுக்கும் பொழுது நல்ல தூக்கம் வருதான், நல்லா தூங்கணும். சரிங்களா? குறைஞ்சது ஒரு 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரமாவது நமக்கு தூக்கம் இருக்கணும். நல்ல தூக்கம் இருந்தால் தான் முகம் அழகாக இருக்கும். சரிங்களா? எந்த ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ் இருந்தால் நம்ம முகம் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஸோ அழகுன்றது மற்றவங்கள பார்க்காதீங்க. 1000 பேர் 1000 சொல்லட்டும், நமக்கு அழகு தான். புரியுதுங்களா? நீங்கள் போடுறது தான் ட்ரெஸ்ஸு, நீங்கள் போடுறது தான் இது அழகு. அது பார்த்துக்கோங்க. யார் எது சொன்னாலும் அதை கண்டு கவலைப்படாதீங்க. எந்த கெமிக்கல் க்ரீம்ஸோ எது வாங்கினாலும் இது முகத்தில் போட்டால் உடனடியாக நம்ம முகத்தை வெண்மையாக்கி காட்டுது. அதாவது நமக்கு நம்ம தாய் வழியில் வந்த கலர் மாறி இன்னும் ஒரு அதிகப்படியான கலர் தருதுன்னா அப்போ அதில் ஏதோ சம்திங் இருக்குது. அதை யோசிங்க. இப்போ கூகுள் வந்துருச்சு இல்லையா, அதில் போய் சர்ச் பண்ணுங்கள். அந்த சர்ச் இன்ஜினில் போட்டு அதை சர்ச் பண்ணுங்கள். இது யூஸ் பண்ணலாமா, இங்கிலீஷ் தெரியாதவங்க தமிழில் கூட அதை டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் இதில் என்ன இருக்கும். நிறைய க்ரீம்ஸில் ஸ்டெராய்ட்ஸ் இருக்கும். ஸோ அது ஸ்கின்னுக்கு வந்து ஒரு மாதிரியான ப்ராப்ளங்களை கொண்டு வரலாம். ஸ்கின்னோட அந்த மேல் தோல் வந்து ரொம்ப தின் ஆகிடும். தின் ஆகும்போது என்ன ஆகும்னா, வெயிலோ இல்லை வேறு ஏதாவது போனோம்னா நம்ம முகத்துலலாம் சின்ன புள்ளிகள் வரலாம், ரெட் டாட்ஸ் மாதிரி. அந்த மாதிரி வெயிலை நம்மளால் இது பண்ண முடியாது. ஸோ அதனால் எந்த பொருள் வாங்கினாலும் முதல்ல அது நம்ம ஸ்கின்னுக்கு சூட் ஆகுதான்னு பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற பொருள் உங்களுக்கு சரியாகுமான்னு தெரியாது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு செய்யுங்க. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அழகுன்றது உங்கள் மனசில் தான் இருக்குது. உங்கள் மனசு சுத்தமாக இருந்தால் உங்கள் முகம் சுத்தமாக இருக்கும். ஒருவேளை ஒரு பிம்பிள்ஸ் வருதா, அந்தந்த வயசுக்கு அது நடக்கக்கூடியது, அது அழகாயிடும். நீங்கள் கண்டதையும் போட்டு அப்ளை பண்ணிக்கிட்டு அதை பிச்சுக்கிட்டு முகம் ஃபுல்லும் ஓட்டையாலாம் ஆக்காதை, விடுங்க. அது ஒரு டைம் பீரியட், அது பாட்டுக்கு போய் நார்மல் ஸ்கின் வந்துடும். ஸோ எதுக்கும் பதட்டப்படாதீங்க. முடி வெள்ளையாகுதா, அது ஒரு டைம் ஆஃப் பீரியட். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு முடியை கலர் ஆக்கணுமா, கெமிக்கல் இல்லாதது வாங்குங்க. டையெல்லாம் வாங்கி போட்டு அப்ளை பண்ணி முகத்துலலாம் நெத்தியிலலாம் சிலது பார்த்தீங்கன்னா கருப்பு பேட்ச் மாதிரி இருக்கும். அது ப்ராப்பரான
கலர் வாங்காமல் இதை டை வாங்கி அப்ளை பண்ணுங்க. ஸோ அது பார்த்துக்கோ. ரொம்ப ஃபேஷன் கலர்லாம் வேணான்றவங்க மருதாணி யூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு தலைக்கும் குளிர்ச்சி, அட் சேம் டைம் முடியும் கலரை கொண்டு வரும். எல்லாம் பாருங்க, எல்லாமே முகத்துல சுருக்கங்களோ நரை முடியோ அதெல்லாம் ஒவ்வொரு ஏஜில் அதெல்லாம் வந்தாதான் நம்ம ஒரு கம்ப்ளீட் பர்ஃபெக்ட் மேன். ஸோ இனிமே அழகுன்றது எங்க இருக்கு? நம்ம மனசுல இருக்கு, மறந்துடாதீங்க. ஸோ முக அழகை பார்த்து ஏமாறாதீங்க. வெள்ளையா இருக்கிறவன் தான் அழகா இருக்கிறான்னு நினைக்காதீங்க. கருப்பா இருந்தாலும் நம்ம அழகுதான். நமக்கு நம்ம அழகுதான். இப்ப தீபாவளிக்கு சூப்பர் ட்ரெஸ் எடுத்திருக்கீங்களா, அழக ஜம்முன்னு கட்டுங்க. சூப்பரா தலை நிறைய பூ வைங்க, வச்சு நில்லுங்க. அப்படி நீங்க தான் அழகு. நல்ல வேஷ்டி ஷர்ட்டை எடுத்திருக்கீங்களா, போடுங்க, போட்டு நில்லுங்க. நீங்க தான் அழகு. எவன் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா என்ன, கொடுக்காட்டினா என்ன, நான் அழகு அப்படின்னு ஒரு கம்பீரமா ஒரு நிமிர்ந்த நடையோட நடங்க. உங்களை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் வெளியே தோற்றத்தையே பார்க்காதீங்க. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம மனசை சுத்தமா வச்சுட்டு சந்தோஷமா சேஃபான தீபாவளி கொண்டாடுங்க. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுங்க, கவனமா கொண்டாடுங்க. பிள்ளைகளை மறுபடியும் சொல்றேன், பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. பட்டாசெல்லாம் போடும்போது குழந்தைங்க காலில் செருப்பு போட்டு விடுங்க. கீழே வந்து அந்த சின்ன சின்ன தீ பிழம்புகள் மாதிரி அந்த இதெல்லாம் கடந்து பிள்ளைங்க காலில் பற்றாமல் அது பேர்ன் ஆகிடாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. எல்லாவற்றிலும் கவனமாக இருங்க. ஓகேங்களா? டேக் கேர், பாய். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். லவ் யூ ஆல்.